வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 2 படங்கள் வெளியாகி இருக்கு. 2மே வெவ்வேறு வகையில கவனத்தை ஈர்க்கிற படங்களாக அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு படம் டிசி. இந்த படத்தினுடைய நாயகன் லோகேஷ் கனகராஜ். படத்தை இயக்கியிருப்பவர் அருண் மாதேஸ்வரன். ஏன் இந்த படத்துக்கு கூடுதல் கவனம் அப்படின்னா, ஒன்று படத்தை தயாரிச்சிருக்கிற சன் பிக்சர்ஸ், இன்னொன்று இயக்குனராக மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் லோகேஷ் கனகராஜ். இந்தியாவிலேயே மிக அதிக சம்பளத்தை குறுகிய காலத்தில் வாங்கின இயக்குனர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தை நிறுத்திட்டு தற்காலிகமா முதல் முறையாக கதாநாயகனாகவே நடித்த படம் இந்த டிசி. அதே போல அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கம். இதுல நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, அவரு கேங்ஸ்டரு, அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், இது அவருக்கு கை வந்த கலை. அவர் படங்களினுடைய மையக்கருவே இந்த போதை, ஆயுதங்கள் இப்படித்தான் இருக்கும். அதே போல அருண் மாதேஸ்வரன் அவரும் கூட ஒரு ரா அண்ட் ரெஸ்டிக், ரொம்ப ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஒரு வன்முறையை அவருடைய படங்களின் பின்னணியில அவர் வச்சிருப்பார். அவருடைய படம் இந்த நம்ம வசந்த் ரவி நடிச்சிருந்தார ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதே பயமா இருந்து, அப்படி ஒரு ரத்தம் தெரிக்கிற ஒரு படமா அந்த படம் இருந்தது. அதுக்கடுத்து சாணிக்கு ஆயுதம் படமா அப்படித்தான் இருந்தது. அதுக்கு அடுத்த படம் கேப்டன் மில்லர். அந்த படத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதிலும் கூட வன்முறை தான் பிரதானமாக இருந்தது. இது பொதுவாகவே வன்முறைங்கிறது இந்த இளைஞர்களை ரொம்ப கவருது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட திரைக்கதைகளை அவங்க உருவாக்குறாங்க. அந்த படங்கள் வணிக ரீதியாக அவங்களுக்கு ஓடிடுதுங்கிறதுனால சரி, இதற்கு பெரிதாக ஆட்சேபனை கிளம்புறதில்ல, அவங்க போக்கிலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க போல இருக்கு. எனிஹவ், இந்த படமும் அந்த வகையிலான ஒரு படம் தான். அதுக்கு தான் இந்த இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன். இந்த டிசி படமும், அதாவது தேவதாஸ் அண்ட் சந்திரா, இந்த இருவரை பற்றிய கதை, இருவருடைய கதை தான் இந்த டிசி. இதில் தேவதாஸ் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தில் அவர் லோகேஷ் கனகராஜ் வர்றாரு. சந்திராங்கிற பாத்திரத்தில் வாமிகா கபி. இந்த இருவரும் எப்படி இணையறாங்க. இதில் லோகேஷ் கனகராஜ் என்னவா வர்றாரு? இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராளி மாதிரி வர்றாரு. ஆனால் ஒரு கேங்ஸ்டர் தான். அவர் ஒரு கேங்ஸ்டரு, அதே நேரத்தில் நியாயத்துக்காக போராடுகிற மனநிலை கொண்ட ஒருத்தர். அவர் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒரு ஏழை விவசாயியை கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற அவர் நிலத்தை விற்று வச்சிருக்கிற காசை அவர் கபலீகரம் பண்ணுறாரு. அந்த குடும்பத்துக்கு நியாயம் கேட்க இவர் அவருக்கு தெரிந்த வழியில் போராட ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட ஒரு பாலியல் ரீதியான ஒரு தொழில் இருக்கிற வாமிகா அவர் கூட இணைகிறாங்க. இவர்களுடைய அந்த போராட்டம் எப்படி இருக்குது, எப்படி காவல்துறைக்கிட்டேருந்து இவங்க தப்பிக்கிறாங்க, காவல்துறையை எப்படி இவங்க கையாளுறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை ஓட்டம். இப்போ இதை ஒரு கதையாக சொல்லும்போது அதனுடைய சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி படங்களில் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் படத்தில் இதெல்லாம் சொல்லிட்டோன்னா ஒன்றுமே இல்லை. அது வெறுமனையே அடிச்சுக்கிறதும் அந்த ஸ்டண்ட் காட்சிகளை மட்டும் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்ப்பீங்க. குறைந்தபட்சம் சுவாரஸ்யத்துக்கு அந்த முடிச்சுகளை மட்டுமாவது நம்ம சொல்லாமல் இருக்கணும்ல, அதுதான். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அவரை இனி ஒரு வெறுமனே டைரக்டர்னு சொல்லியோ அல்லது புதுமுகம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்ந்த ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில் அவர் வந்துட்டார். பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு ஒத்துக்கலாம். சிறப்பான ஒரு நடிப்பு தான். எடுத்த எடுப்புலேயே ஒரு தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் அந்த வீடியோ சாங்கு, அதில் அவர் இருந்தார் ஸ்ருதிஹாசனோட. அது சரியாக கை கொடுத்துருக்கு. இந்த படம் அவரை எடுத்த எடுப்புலேயே ஒரு டாப் ஹீரோவை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சென்சிட்டிவாக நடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவருக்கு. அதே நேரத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அவரை அவருக்கு கை கொடுக்குதுங்கிறதுனால அதை ஈஸியாக அவர் கடந்து வந்துடுறாரு. வாமிகா கபி அவங்க தான் இந்த சந்திராங்கிற பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் சஞ்சனா, அவர்களுக்கு குறைவான ஒரு ஸ்கோப்பு தான். பட் அந்த பாத்திரத்தை அவங்க நிறைவாக செஞ்சுருக்காங்க. கஸ்தூர் ராஜா அவர் இந்த கதையில் முக்கியமான ஒரு புள்ளி.
அவரிடம் தொடங்கி அவரிடமே இந்த கதை முடிகிற மாதிரி திரைக்கதை இருக்குது. தலைவாசல் விஜய், இன்னும் நிறைய பாத்திரங்கள் இந்த படத்தில் வந்து மெயின் பாத்திரங்கள், துணை பாத்திரங்கள், முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. அனைவருமே வந்து அவர்களுடைய பாத்திரங்களை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் டெக்னிக்கல் குழு தான் ரொம்ப முக்கியமானது. அதில் முதன்மையான இடம் வந்து அனிருத்துக்கு தான். அனிருத்து இதில் பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இசை, பின்னணி இசையே வந்து பாடலுக்கான ஒரு முக்கியத்துவத்தோடு அந்த படத்தில் இடம்பெறுது. படத்துக்கு வந்து அது பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. ஆக்ஷன் காட்சிகள் வந்து அவர் தன்னுடைய அந்த முழு பரிமாணத்தை காமிச்சிருக்கார் அனிருத்துன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து அனிருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாச்சு, அனிருத் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா அனிருத் வந்து அவர் இப்போ தான் அவர் ஒரு 20% தான் வந்து அவர் வெளிக்காட்டிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து முழு பரிமாணமும் காட்ட வேண்டிய படங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அவருடைய காலம்ங்கிறது இன்னும் நிறைய இருக்குது. நிச்சயமாக பெரிய சாதனை வந்து அவர் செய்வார். அவர் இசையை பற்றிய விமர்சனங்கிறது வேறு. ஆனால் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை கமர்ஷியலாக அத்தனை பேரை வந்து கொண்டாடுற மாதிரி கொடுக்கறதுல இன்னைக்கு வந்து கிங் வந்து அனிருத் தான். அதில் 2 பேரு கருத்துக்கு இடமில்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு. சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜை விட ஒரு படி மேலே ஒரு ஹீரோவுக்குரிய அந்தஸ்து வந்து அனிருத்தோட இசைக்கு தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் இன்னும் 2 பேர் முக்கியமான தூண்கள். ஒருத்தர் வந்து முகேஷ், அவருடைய ஒளிப்பதிவு, அதே போல் பிரசன்னாவோட எடிட்டிங். 2மே வந்து இந்த படத்துக்கு ஒரு தொய்வில்லாத அந்த திரைக்கதையை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு வந்து உதவி இருக்குது. அதுவும் பிரசன்னாவுடைய அந்த எடிட்டிங் வந்து பாராட்டத்தக்கது. படத்தில் நிறைய சண்டை காட்சிகள், வன்முறை காட்சிகள், அந்த இரத்த குளியல் காட்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து அருண் மாதேஸ்வரன் படங்களில் நிறைய உண்டு. அதே போல் லோகேஷ் கனகராஜ் படத்துலேயும் உண்டு. அவர்களுக்கு வந்து இது கடுமையான விமர்சனத்தையும் தரக்கூடிய காட்சிகள் தான் இந்த படத்தில் அது உண்டு. ஆனால் இதுக்குள்ளே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த படத்துக்காக காத்திருந்து பார்க்கணும், இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரசனையை வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் பெரும்பான்மையாக அந்த இளைஞர்கள் விரும்பி பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா வந்து நிறைய இளைஞர்களின் கவனத்தை கவர்கிற ஒரு படமாக, ஒரு காட்சிகளாக இந்த படம் இருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி காட்சிகளை வந்து வச்சு அந்த இளைஞர்களுடைய மனசை தூண்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை வச்சு தூண்டுதல் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இயக்குனர்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் தான், இயக்குனர்கள் வந்து முடிந்த வரைக்கும் அதிகப்படியான தேவையற்ற அந்த வன்முறை காட்சிகள், இரத்த குளியல் காட்சிகள் இருக்கு, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் இது கமர்ஷியல் சினிமா, இங்கே வந்து நம்ம நியாய தர்மம் பேசுனது வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி அதிரடியாக இருந்தால் தான் பார்க்குறேன்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம அவர்களை வந்து குறை சொல்லவும் முடிய மாட்டேங்குது. இது அப்படிப்பட்ட ஒரு வகையிலான காட்சிகளாக தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ராக்கி படத்தப்பே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது அருண் மாதேஸ்வரன் மேலே. அதுலேயும் அந்த கொலை பண்ணுற காட்சிகளெல்லாம் வந்து அப்பா, அது அந்த மாதிரி பண்ணியிருப்பார். இந்த படமும் வந்து அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் தான் வந்து காட்சிகளை வச்சுருக்காரு. ஆனால் ஒரு முழு படமாக பார்க்கிற போது இது வந்து எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் அந்த 2 மணி 23 நிமிடம் அப்படிங்கிற அந்த அந்த காலகட்டம், அந்த டைம் இருக்க, அதை வந்து உங்களுக்கு தொய்வில்லாமல் கடத்துவதற்கு இந்த படம் உதவுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ படத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த நெளியிற வன்முறை காட்சிகள், சண்டை காட்சிகள் எல்லாமே இருக்கும், ஆனால் நெளிய வைக்கும். அப்படி நெளிய வைக்காத ஒரு படமாக இந்த டிசியை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரனுடைய இந்த முதல் கூட்டணியே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. இளைஞர்களை கவர்கிற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஓஹோ ரக படமா, டாப் கிளாஸ் படமா அப்படின்னா அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் மோசமான படம் இல்லை, பார்க்க முடியாத அளவுக்கு படம் இல்லை, அதை வந்து சொல்லலாம். நிச்சயமாக போய் பார்க்கிற அந்த இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும், அவங்க திருப்தியாக வருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கூட்டணியினுடைய முதல் படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.